தோசை, சப்பாத்தி, ரைஸ் 3க்குமே பெஸ்ட்டான கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது புடலங்காய் கூட்டு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாட்டரை ஸ்டெயின் பண்ணிடுங்க. இதில் ஒரு ரஃபாக சாப் பண்ண ஆனியன், 5-6 பூண்டு, ஒரு ரஃபாக சாப் பண்ண தக்காளி, 1/2 கிலோ புடலங்காவை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூட ஒரு கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 200 ml தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 விசில் தான் விட போடும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கூட்டு தண்ணி ஆகிடும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா நெத்தாக வந்திருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வெந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா கொதித்து ஏடை கட்டின பிறகு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே கூட்டில் டாப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. டேஸ்டியான கூட்டு ரெடி. உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணும் போது பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன், ஜீரகம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பெருங்காயம் ஓவர் பவரிங்காக இருக்கும். இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸுக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.